உயர் இரத்த அழுத்தத்துக்கு அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். உயர் இரத்த அழுத்தம் வந்துச்சுன்னா கண்ணெல்லாம் தெரியாது, எதுவுமே தெரியாது, தலை சுற்றி அப்படி கீழே விழுந்துருவாங்க. அதுக்கு முக்கியமாக ஜாதிபத்திரி, வில்வம், அன்னாச்சி பூ, வெத்தலை, கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். உயர் இரத்த அழுத்தம் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். எப்பெல்லாம் நம்மளுக்கு ரத்தம் ப்ரெஷர் கூடுது அப்படின்னாக்கா, அதிர்ச்சி தரக்கூடிய சொற்களை கேட்கும் பொழுது, இழப்புகள் ஆகும்போது, ரொம்ப அதிக பயப்படும் போது உயர் இரத்த அழுத்தம் கூடும். ரொம்ப டென்ஷன், அதாவது தூங்காமல் இருக்கிறவங்க, அதிகமாக கோவப்படுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அடிக்கடி இரத்த அழுத்தம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மூளை நரம்பெலாம் வெடித்து செதற மாதிரி வலி இருக்கும். அவங்களுக்கு தலை வலி வந்துடும். சில பேர் மயங்கி கீழே விழுந்துருவாங்க. அடிக்கடி அந்த மாதிரி கோவப்படுறவங்களுக்கும் இந்த மாதிரி உயர் இரத்த அழுத்தம் அடிக்கடி வருதுனாக்கா, நம்ம மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிறணும், கோவப்படுறத குறைச்சிக்கிறணும். உயர் இரத்த அழுத்தம் எந்த முறையிலனாலும் அவங்களுக்கு அடிக்கடி வருதுனாக்கா, அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மூளையில் உள்ள அடைப்புகள் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வலி இருந்துக்கிட்டு இருக்கும். வில்வ இலை ஒரு 5 இலை ஒரு கொத்து எடுத்துக்கிறலாம். வெற்றிலை 1 கூட எடுத்துக்கிறணும். வெற்றிலையும் வில்வ இலையும் ஒரு வெற்றிலை கூட எடுத்துக்கிட்டால் போதுமானது. இந்த ரெண்டையும் நல்லா அரைச்சி வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். சாதிபத்திரி ஒரு பூவில் பாதி, அன்னாச்சி பூ ஒரு பூவில் பாதி எடுத்துக்கிறணும். கிராம்பு 7, 3 நம்ம அரைச்சி பொடியாக வச்சுருக்குறோம். இப்போ இந்த பொடி அந்த சாரோட சேர்க்கணும். அன்னாச்சி பூ, கிராம்பு, சாதிபத்திரி 3 கலந்து அரைச்சி எடுத்த பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கலந்துடணும். இது கூட சுத்தமான தண்ணி கூட சேர்த்து நல்லா கலவையாக கலந்துடலாம். தண்ணி தான் கூட சேர்த்துக்கிறணும். லேசாக துவர்ப்பு தன்மையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குதுன்றப்பெல்லாம் தயார் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கனாக்கா, உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம்ன்றது சமச்சீர் நிலைமைக்கு வந்துருச்சுனாக்கா, அவங்களுக்கு அந்த தலையில் வலி, அடிக்கடி மயங்கி விழுகிறது அந்த மாதிரி இருக்காது. உயர் ரத்த அழுத்தம் சரியாகிறதுக்கு ஜாதிபத்திரி, வில்வ இலை, வெத்தலை, அன்னாச்சி பூ, கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தை அரைச்சி எடுத்துருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த உயர் ரத்த அழுத்தம் சீராகும். அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.